ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், புழுங்கரிசி 2 கப், கோதுமை 2 கப், வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன், கருப்புளுந்து 1/2 கப். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பெரிய டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் முழு கோதுமையை 2 கப் தலை தட்டாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே பச்சரிசியும் 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் தலை தட்டாமலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது புழுங்கரிசி இருக்கு இல்லையா, அதையும் தலை தட்டாமல் 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதையும் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்தது வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 8 hours அந்த மாதிரி ஊறணும். 8 hours நல்லா ஊறின பிறகு நீங்கள் நார்மலாக எப்படி இட்லி மாவு அரைப்பீங்களோ அந்த மாதிரியே இதையும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நீங்கள் 6 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் தோசை ஊற்ற முடியும். அது வரை ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம். நீங்கள் கிச்சன்லேயே ஸ்டோர் பண்ணால் போதும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாதீங்க. 6 மணி நேரம் கழித்து மாவு தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் நல்லா முருகலாக தோசை மட்டும் சுட்டிங்கன்னு வைங்களேன், அவள்தான். ஒரு 10-15 தோசை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டுமே சுட வேண்டியதாக இருக்கும். அதுவும் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட் ஆகிடும் இந்த தோசை. ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ் இது. ஸோ வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கட் பண்ணுங்க. பாய்.